இப்போ ஒருத்தர் 1 கோடி போட்டிருக்காரு. அவர் மாதம் 50,000 அப்படின்னா 12 மாதத்துக்கு அவர் எடுத்த தொகை 6 லட்சம் ரூபாய். யார் யாரெல்லாம் ஹவுஸ் வச்சு ரெண்ட் வாங்குறாங்களோ அவங்க மினிமம் ஒரு மாதம். இப்போ ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா வந்து மியூச்சுவல் ஃபண்டே நம்பி இருக்கிறதுல எதுவும் ரிஸ்க் இருக்கா சார்? மியூச்சுவல் ஃபண்டை நம்பி இருக்கிறதுல ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறது வந்து இனிமே நடக்கவே போகிறதில்ல. 5 years 7x is next to impossible. நடக்கவே நடக்காது. லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து என்னென்னா ஸ்டார்ட் ஏர்லி. நீங்கள் என்ன பார்க்கணுன்னா எஸ்டபிள்யூபி இந்த ரிட்டையரி பீப்புள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த விட்ராயல் வந்து 0.5% அது மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா சேஃப். இப்போ வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணுறாங்க எஸ்டபிள்யூபிலேருந்து, அவங்களுக்கு டாக்ஸேஷன் ரூல்ஸ் எப்படி சார் இருக்குது? இப்போ வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டாக்ஸேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது வந்து எவ்ரி இயர் ஒருத்தருக்கு வந்து 1.25 லட்சம் ரூபாய் எக்ஸம்ஷன். அதை தவிர அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் அவர் பே பண்ணக்கூடிய கெயினில் வந்து 12.5% தான் கெயின் பண்ணுறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி ஒரு ஃபஸ்ட் சினாரியோ சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் வந்து 1,15 லட்சம் ரூபா அல்லது 1 கோடி போட்டிருக்காரு. 1 கோடி போட்டுட்டு அவர் மாதம் எவ்வளோ எடுக்கிறாரு? 50,000 எடுக்கிறாரு சொன்னேன். இப்போ 50,000 எடுத்தார் இல்லையா, 50,000 × 12 வருஷத்துக்கு எவ்வளோ எடுத்திருக்காரு? 6 லட்சம் ரூபா. ஓகேயா? இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னதுன்னா அப்போ 6 லட்ச ரூபா அவர் எடுத்திருக்காரு, அந்த 6 லட்ச ரூபாயும் அவருடைய கேபிட்டல் கெயின் அப்படி தான் காமன் மேன் யோசிப்பாங்க. அப்படி கிடையாது. இப்போ ஒருத்தர் 1 கோடி போட்டிருக்காரு, அவர் மாதம் 50,000 அப்படின்னதுன்னா 12 மாதத்துக்கு அவர் எடுத்த தொகை 6 லட்ச ரூபா. இந்த 6 லட்ச ரூபாயில் தெர் இஸ் அ பிரின்சிபல் காம்போனன்ட், தெர் இஸ் அ இன்ட்ரெஸ்ட் காம்போனன்ட், ரெண்டுமே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhsக்கு மேலே பிரின்சிபலில் போயிடும். ஸோ கெயின் வந்து பார்த்திங்கன்னா less than a lakh தான் வந்து கெயினே இருக்கும். அந்த கெயினில் நான் சொன்னேன் இல்லையா 1.25 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த பைசாவுமே பே பண்ண வேண்டாம் எஸ்டபிள்யூபியில். ஸோ எஸ்டபிள்யூபி ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். இதே இது ரிட்டையரி பீப்புள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அல்லது பேங்க் எப்படிலாம் போட்டாங்கன்னா அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து இட் இஸ் டாக்ஸபிள் பேஸ்ட் ஆன் த டேக்ஸ் லேப். இங்கே அப்படி கிடையாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் டேக்ஸ் லேபு அந்த கெயினுக்கு வெதர் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஷார்ட் டர்மா லாங் டர்மா. 1 கோடி ரூபாய் நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா இன்றைக்கி இருக்க தேதிக்கு 25,000 ரூபாய்க்கு மேலே வாடகை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ரொவைடட் இஃப் இட் இஸ் அ ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டோ ரெசிடென்ஷியல் பில்டிங்கோ. உங்களுக்கு இதில் கொஞ்சம் கூட கிடைக்கும், கமர்ஷியலில் கொஞ்சம் கூட கிடைக்கும். பட் அகெயின் கமர்ஷியல் பில்டிங் அதுக்கு பே பண்ணக்கூடிய காசும் கூட. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா அங்கே வந்து 25,000 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுங்க. 25,000னா வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா தான். ஸோ 1 கோடி ரூபாய்க்கு 3 லட்சம்னா 3% தான் கிடைக்குது. அதை அந்த 3 லட்சமும் டேக்ஸபிள், ரெண்ட் வந்து டேக்ஸபிள். அதோடு இல்லாமல் என்னென்னா யார் யாரெல்லாம் ஒரு ஹவுஸ் வச்சு ரெண்ட்டு வாங்குகிறாங்களோ அவங்க மினிமம் ஒரு மாதம் அவங்க வந்து மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறமா முனிசிபல் டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இதெல்லாம் நிறைய டேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட் வில் ஈட் அவே அட்லீஸ்ட் 1 month இது. ஸோ எஃபெக்டிவாக உங்களுக்கு 11 மாதம் தான் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரிட்டையரிக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பை எஸ்டபிள்யூபி பிளான் வந்து வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். இப்போது ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா வந்து மியூச்சுவல் ஃபண்டே நம்பி இருக்கிறதுல எதுவும் ரிஸ்க் இருக்கா சார்? இல்லை, மியூச்சுவல் ஃபண்டை நம்பி இருக்கிறதுல ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் இல்லை. அதாவது என்னை பொறுத்தவரை ரிஸ்க்குங்கிறது உங்கள் மைண்டில் தான் இருக்குது, ஆக்சுவலி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஒருத்தர் அவங்களுடைய கார்பஸ் 1 கோடி ரூபா போடுறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய தொகை என்ன? 50,000, விச் மீன்ஸ் 0.5%. 0.5% தான் எடுக்கிறாங்க. ஸோ இன்ன இயரே 6% தான் எடுக்கிறாங்க. நான் வந்து என்னென்னா ஐ டிட் சம் அனாலிசிஸ். என்ன பண்ணேன் அப்படின்னதுன்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரிஸ்க்கான டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2008 ஜனவரி, அதுதான் மார்க்கெட்டுடைய பீக். அதாவது 2003வது வருஷம் சென்செக்ஸ் மும்பை பங்குச்சந்தை 3000 பாயிண்ட்லேருந்து 2008 ஜனவரியில் ஏறக்குறைய 21,000 பாயிண்ட். ஸோ 5 வருஷத்தில் 7 times வந்து மார்க்கெட் ரேலியாக இருக்குது. இந்த மாதிரி இனிமேல் நடக்கவே போகிறதில்ல. 5 years 7x is next to impossible. நடக்கவே நடக்காது. ஓகேயா? அப்போ 5 yearsல 7x அந்த மாதிரியான பீக்கில் ஒருத்தர் பணத்தை போடுறாரு 1 கோடி. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாதம் இந்த மாதிரி 5% எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா
என்ன ஆகுதுன்னா 2008ல் 1 கோடி இருக்கக்கூடிய இது 2009 மார்ச்சில் 14 மந்த்ஸில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 21,000லேருந்து 8160 மார்க்கெட் இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 58% மார்க்கெட் டவுன். அப்படின்னா என்னன்னா உங்களுடைய 1 கோடி இஸ் பிகம் 42 lakhs. அந்த மாதிரி இறங்கியும் அவங்களுக்கு மந்த் ஆன் மந்த் இந்த 50,000 இருக்கு இல்லையா, அது ஸ்டாப்பே ஆகலை. இன்றைக்கி அதை தாண்டி நம்ம 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ வருஷமாக அவங்க என்ன போட்டாங்களோ அந்த மணிக்கு மேலேயே எடுத்தாச்சு. அவங்க போட்ட தொகையோட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா எஸ்டபிள்யூபி இந்த ரிட்டையரி பீப்புள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த விட்ராயல் வந்து 0.5% அது மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா சேஃப். நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ ஒரு என்ன வேல்யூ போட்டிருக்காங்களோ அதை விட நடுவில் கம்மியாகும். அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, வீட்டை வாங்கியாச்சு, அந்த வீட்டுடைய விலை என்னன்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த வீடுனாலே எனக்கு மாதம் மாதம் என்ன பணம் வருது, அங்கே கூட எல்லா மாதமும் ரெகுலராக வருமானு சொல்ல முடியாது. சில நாள் டெனண்ட் வந்து இன்றைக்கி தரவங்களாம் நாளைக்கு தரலாம். இங்கே அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக என்ன தேதியோ அந்த தேதி நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடும். கோவிடாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கம் வாட்மே. அங்கெல்லாம் நீங்கள் ரெசிடென்ஷியல் சார் கோவிட் யாருக்குமே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேவர் கூட இதெல்லாம் கூட கேட்கலாம். இங்கே எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த மணி வந்துடும். அங்கே எப்படி அதோடைய வேல்யூ பார்க்குறது இல்லையோ, இங்கே நான் போட்டேங்க என்னங்க 1 கோடி போட்டேன், இப்போ 90 லட்சம் ஆயிடுச்சு, நீங்கள் இவ்வளோ நாளாக கொடுத்தது என்னுடைய அசலை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கொஷின் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வரலாம் பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் ஃபால். பட் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஓகே சார். இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எதுவும் சொல்ல முடியுமா சார்? எஸ்ஐபியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எஸ்டபிள்யூவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, இப்போ வந்து பார்த்தோன்னா எங்கள் இதில் வந்து சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்க வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கார்பஸ் வந்துடுச்சு. கார்பஸ் வந்ததுக்கப்புறமா என்னென்னா நவ் ஹீ ரிட்டையர்டு. இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு மாதம் மாதம் இந்த மணி வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க அண்ட் இஸ் ஹாப்பி. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு கிளைண்ட்டு மிஸ்டர் பத்ரி நாராயண் ஒரு பேர், நாணய விகடனில் வந்து லாபம்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அவரை. அவர் வந்து இதுதான் கிளியராக சொல்லியிருக்கார். நான் இவ்வளோ தூரம் தான் நான் போட்டேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 3,000 4,000 எஸ்ஐபியில் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 15,000 வரையும் போனாச்சு. இப்போ அவர் இன்ஃபேக்ட் வந்து இட் டுக் அ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கியாச்சு. நவ் எஸ் மணி. அவர் வந்து இஸ் என்ஜாயிங் த லைஃப். ஸோ த ஒன்லி இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, ஒய் யூ நீட் அ ப்ரொஃபஷனல். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்களே பண்ணிடலாம், டூ இட் யுவர் செல்ஃப். இதுதான் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னா எந்த ஒரு வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிளோ அந்த வேலையை நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக செய்ய முடியாது. டெய்லி ஒரு 4 லிட்டர் தண்ணி குடித்தா நல்லது. உங்கள் முன்னாடியே தண்ணி பாட்டில் இருக்குது. ஓகே, எத்தனை பேர் குடிக்கிறோம்? இதை போட ஒரு ஈஸியான வேலை எதுவும் இருக்குமா? ஈஸியஸ்ட் திங் டு டூ. பட் நம்ம பண்ணுறோமா? பண்ண முடியாது. அப்படின்னு இருக்கும்போது இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பணத்தை போட்டுட்டு மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இந்த தைரியம் இருக்கும்? யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது ஓகே. அதை பற்றி தெரியாதவங்க வந்து தே யூஸ் டு கமெண்ட். பட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஹேண்ட் ஹோல்ட் பை அ ப்ரொஃபஷனல் அப்படின்னதுன்னா இந்த ஜேர்னியை வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ஜேர்னியும் நீங்கள் வந்து செரிஷ் பண்ணுவீங்க அண்டு உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாமும் ஈஸியாக மீட் அவுட் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ லாஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா எந்த மாதிரி அட்வைஸ் சார் கொடுப்பீங்க? லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னதுன்னா முதல்ல நீங்கள் வந்து என்னென்னா ஸ்டார்ட் ஏர்லி. எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஏர்லி. ஏன்னா காம்பவுண்டிங்கை பற்றி நம்ம பேசும்போது ஆல்வேஸ் அந்த ஏர்லி மூவர் தான் வந்து அட்வான்டேஜ். ஸோ ஒருத்தர் வந்து இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க எஸ்ஐபி. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 5,000 rupees நீங்கள் போட்டுட்டு வரீங்க. ஃபார் த நெக்ஸ்ட்டு 20 years போடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இல்லைப்பா எனக்கு வந்து நான் கொஞ்ச நாள் ஒரு 1 year நான் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 year தள்ளி சேர்க்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து 60,000 ஓகேங்களா. 20 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளவு சேர்த்துப்பீங்க? 12 லட்ச ரூபா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் ஃப்ரெண்டு 11,40,000. கரெக்டாக ஒரு வருஷத்துக்கான அந்த 12 60 மட்டும்தான் அவங்க பண்ணலை. ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் ஒன்லி 60,000. ஓகேயா? எவ்வளவு ரிட்டர்னில் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் வரும் தெரியுமா? எனி கெஸ்? அதாவது உங்களை விட அவங்க 60,000 ரூபா கம்மியாக போட்டிருக்காங்க. பிகாஸ் ஷி என்ஜாய்டு 1 year. ஒரே ஒரு விஷயம் தான் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரு 5 lakhs இருக்கும் சார். 11 lakhs. ஸோ இந்த 60,000 rupeesங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்ததுன்னா நமக்கு வந்து இது அப்போ பெருசாக தெரியல. பிகாஸ் அந்த 1 yearக்கான காம்பவுண்டிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 11 lakhs. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா
ஸ்டார்ட் ஏர்லி, காம்பவுண்டிங் ரிக்வயர்ஸ் டைம் மோர் தென் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த காம்பவுண்டிங் டைம் கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா பயங்கரமான ரிட்டர்ன் கிடைக்கும். கண்டிப்பாக சார். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி நிறைய விஷயம் ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.